ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் பூரி சுட்டாச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, இதுவும் பூரி தான். கொஞ்சம் சாம்பார் வச்சாச்சு. இதுதான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு காலையில் சாப்பாடு. காலையில் டிஃபன்லாம் சாப்பிட்டாச்சுங்க. இப்போ பாருங்க, மட்டன் நம்ம நல்லா வேக வச்சுருக்கோம். இதில் இஞ்சி பூண்டும் மஞ்சள் பொடியை மட்டும் போட்டு வேக வச்சுருக்கு, உப்பெல்லாம் போடலை. இப்போ மட்டன் கிரேவி எப்படி செய்யலாம் பார்ப்போம். கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு பாருங்க, ஒரு அன்னாச்சி பூ, 2 பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு எடுத்துருக்கேன். இதை அப்படியே எண்ணெயில் போட்டு எண்ணெய் பொரியட்டும். இப்போ நறுக்கி வச்ச ஒரு 20 வெங்காயம், சின்ன வெங்காயம் மட்டனுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூனு, ஏற்கனவே அதில் 2 ஸ்பூன் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இதில் ஒரு ஸ்பூனு சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இப்போ நறுக்கி வச்ச ஒரு பெரிய தக்காளி பழம், தக்காளி வதங்க லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, கல் உப்பு. பாருங்க, தக்காளிலாம் நல்லா வதங்கிச்சு. இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கிடுவோம். மட்டன் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி, மஞ்சள் பொடி, கால் ஸ்பூன் கறி மசாலா பொடி, அதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ வேக வச்ச மட்டன் எடுத்து அப்படியே ஊற்றிடுவோம். இதில் இப்போ இது அப்படியே வற்றி நமக்கு நல்லா குழுகுலுன்னு வருங்க. நேரம் நான் உங்களுக்கு வீடியோ இருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டுக்கிடுவோம். ஏற்கனவே தக்காளிக்கு வேறு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துக்கிடுவோம். பார்த்துட்டு அதுக்கு போட்டுக்கிடுவோம். இப்போ மூடி போட்டு மட்டும் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ. இப்போ கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்துருக்கு,
அதில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவு நம்ம சோம்பு சேர்த்து நல்லா மையாக அரைச்சி பேஸ்ட் ஆக்கிட்டு இதில் சேர்த்துக்கிடுவோம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு பாருங்க. இப்போ நல்லா காரியம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. இதில் நம்ம மசாலாவை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுரும். தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரதுங்க. அதுக்கப்புறம் தனிக்கிறோம். தேங்காய் அரைச்சி வச்சுல நல்லா ஜாமுன் இது வந்து நம்ம குழம்பு மாதிரி இல்லாமல் ரொம்ப கிரேவி மாதிரி இல்லாமல் கட்டி ஆயிரும். கொஞ்ச நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை பாருங்கள். சூப்பரான மட்டன் கிரேவி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். எப்படி பூ போல் வந்திருக்குன்னு இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு கட்டியாயிரும். நம்ம சுடுசோத்தில் போட்டு பிணைஞ்சி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்காது, கட்டியாயிருங்க. நிறைய பூவாக வந்திருக்கு. நல்லா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.